ஒன் இண்டியா ஹவுஸ் அட் வியூஸ்க்கு வணக்கம். டெஸ்ட் கிரிக்கெட் சம்பந்தமான சில முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். பார்த்துடலாமா? நவம்பர் 22ஆம் தேதியான நாளையிலிருந்து ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடக்க போகுது. இந்த டோர்னமெண்ட்டோடைய முடிவில் இந்தியாவுடைய டெஸ்ட் டீமில் பல மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல முக்கியமான முடிவுகள் இந்த டோர்னமெண்ட் முடிவில் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இதில் விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. இந்தியன் கிரிக்கெட் டீம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகிறாங்க. இப்போ இந்தியாவுடைய டெஸ்ட் டீமில் சில முக்கியமான சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜாலாம் இருக்காங்க. இவங்க எல்லோருக்குமே இந்த சீரியஸ் ரொம்ப குரூஷலாக பார்க்கப்படுது. கௌதம் கம்பீரும் சீஃப் செலக்டரான அஜித் அகர்கரும் அப்பப்போ இவங்களுடைய கெரியர் பற்றி அட்ரஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. செலெக்ஷன் கமிட்டியும் ஹெட் கோச்சான கௌதம் கம்பீரோடைய டீமும் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அடுத்த கட்டத்துக்காக நிறைய பிளேயர்ஸை எவலுவேட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமே சமீபத்தில் ஹோமில் இந்தியன் டீம் நியூசிலாண்டுக்கு எதிராக ஒயிட் வாஷ் ஆனது தான். அதிலிருந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மாற்றம் இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியோடைய முடிவிலிருந்து ஆரம்பிக்க போகுது. இதில் வர மெயினான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் பிளேயர்ஸோடைய எதிர்காலம். இவங்க எல்லோருமே டெஸ்ட் கிரிக்கெட்டுடைய கடைசி கட்டத்தில் இருக்காங்க. இதில் பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு பிளேயர்ஸோடைய ஒர்க் லோட், ரிட்டையர்மெண்ட் டைம் லைன்ஸ், இது இல்லாமல் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புடைய சைக்கிள், ஓடிஐ வேர்ல்டு கப்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. நாம் சொன்ன இந்த 4 பிளேயர்ஸுமே சந்தேகமே இல்லாமல் இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணவங்க, அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. ஆனாலும் சில முக்கியமான டஃப் டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுடைய டெஸ்ட் டீமில் பல மாற்றங்கள் வரும். அது சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாற்றம் ஒயிட் பால் ஃபார்மேட்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. இப்போ T20 ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா போயிட்டாங்க. முழுக்க அந்த T20 டீமில் ஸ்பெஷலிஸ்டாகவே இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா சில முக்கியமான பிளேயர்ஸை 3 ஃபார்மேட்லையும் விளையாட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதை சீக்கிரமாகவே செலக்டர்ஸ் மானிட்டர் பண்ண போகிறாங்க. ஏன்னா 3 ஃபார்மேட்டுக்கான பிளேயர் இருக்கும்போது தான் ஒரு ப்ராப்பரான டீம் காம்பினேஷன் அமையும். அதன் காரணமாக தான் இந்த முடிவு எடுக்கப்படுறதா தெரியுது. இது இல்லாமல் வரப்போகிற ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையுமே இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அந்த கோர் ஸ்குவாடை ரெடி பண்ணணும். இது ஆஸ்திரேலியா டூருக்கு அப்புறமா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி தான் ஆரம்ப புள்ளியாக இருக்க போகுது. அது பெர்த்தில் நடக்க போகிற மொதல் டெஸ்ட்லேருந்தே ஆரம்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதோடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போது பெர்த் டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா இருக்க மாட்டார். அதே மாதிரி சுப்மன் கில்லும் ரூல் அவுட் ஆகிட்டார். ஸோ இவங்களுக்கு பதில் யாருன்ற கேள்வி இருக்குது. ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ராகுல் தான் ஓப்பனிங் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. ஸோ ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்குவாங்க. இப்போ விராட் கோலி, KL ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ராவுடைய ஸ்லாட்லாம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் மீதம் இருக்கிற ஸ்லாட் தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பெர்த் டெஸ்ட்டில் தேவதத் படிக்கலுடைய பேர் உள்ளே வந்திருக்கு. அவர் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியுது. சமீபத்தில் இந்தியா ஏவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடினாங்க. அதில் இந்தியா ஏ டீமுக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் தேவதத் படிக்கல். இந்தியா ஏ டீமுக்காக விளையாடின நிறைய பிளேயர்ஸை இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் தேவதத் படிக்கலை அனுப்பலை. ஸோ இப்போ சுப்மன் கில்லுக்கு பதிலாக நம்பர் 3 ஸ்லாட்டில் தேவதத் படிக்கல் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் தெரியுது. கன்ஃபார்மாக ஒரு டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரலாம். ஸோ இவர் நம்பர் 3க்கு வந்தால் விராட் கோலி நம்பர் 4, ரிஷப் பண்ட் நம்பர் 5க்கு வந்துடுவார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், துருவ் ஜுரல் இந்த பிளேயிங் லெவலில் வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ சர்ஃப்ராஸ் கானை தாண்டி மிடில் ஆர்டர் ஸ்பாட்டில் கன்ஃபார்மாக துருவ் ஜுரலுக்கு தான் அவங்க வாய்ப்பு தருவாங்க. அதே மாதிரி பெர்த் டெஸ்ட்டில் பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரா, சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவுடைய ஒரு ஸ்பின்னர் கன்ஃபார்மாக ஜடேஜா இருக்க போகிறாரு. ஆனால் இன்னொரு ஸ்பின்னர் யாருன்றதான் கேள்வியே. இதில் வாஷிங்டன் சுந்தருக்கும் அஸ்வினுக்கு தான் போட்டி இருக்க போகுது. ஸோ பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு அப்புறமா இந்தியன் கிரிக்கெட் டீமில் பல மாற்றங்கள் வரப்போகுது. அது இந்த பெர்த் டெஸ்ட்லேயே ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.